இன்றைய வாக்குத்தத்தம், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:13 அதை வாசிக்கிறோம். ஆம், ஆண்டவருடைய தயவுள்ள சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக அவர் உங்கள் வாழ்க்கையை மனதார ஆசீர்வதிக்கிறார். ஆங்கிலத்திலே அழகாக இருக்கிறது, for his pleasure to be fulfilled in your life he works in you. அவருக்கு மகா மகிழ்ச்சி வரும்படியாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறார். ஆகவே அப்படி அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி கொள்ளும்படியாக அவர் உங்களை வழி நடத்துகிறார். அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நிறைவேறுகிறது, அவருடைய விருப்பத்தின்படி நிறைவேறுகிறது. ஆகவே தயவாக நான் என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்வது என்று யோசிக்காதிருங்கள். ஆண்டவரே, நீர் என்ன திட்டமிட்டு இருக்கிறீர், உம் சித்தம் என்ன, உம் விருப்பம் என்ன, அதை காட்டும் என்று கேளுங்கள். அதை ஆண்டவர் காண்பிப்பார். அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். அவர் உங்கள் வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெற்று அதனால் அவருக்கு சந்தோஷம் உண்டாக்கி கொள்ளும்படியாக அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய சித்தம் நிறைவேறும், அவருடைய விருப்பம் நிறைவேறும். தைரியமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை தான் அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் காரியம். நீங்கள் வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாக அனுபவிக்கும் பொழுது அவருக்கு சந்தோஷம், அவருக்கு மன மகிழ்ச்சி, அவருக்கு குட் பிளஷர் உண்டாகிறது. குட் பிளஷர் உண்டாகிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அவர் அவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார். அப்படியாக உங்களோடு இணைந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:17 படி கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறார். சகலமும் நன்மைக்கு எதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது நீங்கள் அதனால் மகிழும் பொழுது மன மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பும் அவருக்கு உண்டாகிறது. அவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு இணைந்திருக்கிறார். That's the connection he has with you. தைரியமாயிருக்கு. நீங்கள் அனாதைகளாது. கர்த்தர் உங்களோடு இசைந்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இசைந்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு அவர் யாவற்றையும் வேலை செய்து உங்களுக்கு நன்மையானவைகள் நடைபெறும்படி அருள் புரிவார். அவருடைய தயவுள்ள சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தயவுள்ள விருப்பத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லாதிருங்கள். ஆண்டவரே, உமது தயவுள்ள சித்தம், உமது தயவுள்ள விருப்பம், உமக்கு சந்தோஷம் என் வாழ்க்கையின் மூலமாக நான் மகிழுகிறபடினால், நான் பாக்கியம் பெறுகிறபடியினால், என் மூலம் அற்புதங்கள் நடைபெறுகிறபடியினால், என் மூலம் பரிசுத்தம் வருகிறபடியினால், ஆண்டவரே உமக்கு மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். அதற்கு உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது சகலமும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்கு எதுவாக நடக்கும். அவருக்கு சந்தோஷம் உண்டாகும். அப்படி பாக்கியம் பெற்ற ஒருவருடைய சாட்சியை சொல்கிறேன். மிஸ்டர் தயாளன், பாண்டிச்சேரி. அவருக்கும் அவர் மனைவிக்கும் 2 பெண் பிள்ளைகள். சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு கோவிட் அப்பொழுது போனார்கள். கொஞ்ச நாளில் திரும்பி வந்துடலான்னு நினச்சாங்க. ஆனால் வர முடியல. ஏன்னா பண கஷ்டம், வேலை போயிடுச்சு. சென்னையில் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது கொரோனா பீரியடு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 2020 கொரோனா லாக்டவுன் வந்துருச்சு. அப்போ நாங்கள் ஃபேமிலியோடு அங்கே வந்துட்டோம். ஜாபும் இல்லை, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன பைக் பார்ட்ஸ் விற்கும் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். ஆனால் பணமே வரல, ரொம்ப கஷ்டம். 3 வருஷம் பாடுபட்டார்கள். அந்த பிஸ்னஸில் போதுமான வருமானம் இல்லாதனால ரொம்ப கொஞ்சம் சோர்வாக இருந்தோம். நாங்கள் சென்னையில் இருக்கும்போது அடையாளம் இருக்கிற இயேசு இருக்கிற ஜெபகோபுரத்துக்கு கடந்து போவோம். அதே போல் ஜேசி இருக்கிற பாரிஸ் கார்னர் இருக்கிற அந்த ஜெபகோபுரத்துக்கும் ஃபேமிலியோட கடந்து போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வருவோம். எங்களோட ஜெப குறிப்பெல்லாம் எழுதி கொடுப்போம். அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் சென்னைக்கு வந்து கொண்டே இருந்தார்கள், ஜெபம் பெற்று கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு சரி பாண்டிச்சேரி ஜெபகோபுரத்துக்கு போகலான்னு போய் இணைந்தார்கள். அப்பொழுது இயேசு அழைக்கிறார். பங்காளர் கூட்டம் அங்கு நடைபெற்றது ஆகஸ்ட் 15, 2023. அப்பொழுது தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கும் பொழுது அவர் மீது நான் கை வைத்து, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்கு இழந்ததெல்லாம் 2 மடங்கு தருகிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதனால் அந்த 15ஆம் தேதி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது
தனிப்பட்ட முறையாக கூப்பிட்டு ஜெபம் பண்ணாங்க எங்களுக்கு. அப்போ ஐயா சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டத்தினை பெற்றுக்கொள்வீங்க, நீங்கள் ஜாப் இல்லாமல் இருக்கிறீங்க, வருத்தப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கிறான்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை நாங்கள் விசுவாசமாக ஜெபம் பண்ணிவிட்டு நான் கடந்து போயிட்டேன். 15 தேதி ஜெபம் பண்ணாங்க. 16, 17, 18 ஒரு நாள் காலையில் என்னுடைய இவங்க கூட உடனே வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு. பிரதர் என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஊருக்கு போனீங்களே, இப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் பரவாயில்ல பிரதர், நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னா. பிரதர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதே ஜாப்பு பாண்டிச்சேரியில் இல்லாமல் இருந்தது, நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதன்படி என்னால் நம்பவும் முடியல. 2 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஒன்றுத்துக்கும் ரொம்ப கஷ்டம். 18ஆம் தேதி 3 நாள் கூட ஆகலை. சரி நான் வரேன் நான் சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அதே பஜாஜ் கம்பெனியில் இன்றைக்கி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக நான் அங்கே இருந்த சேலரியோடு இங்கே கொஞ்சம் கூடுதலாக வாங்குறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்ன ஆச்சரியம்! இழந்த வேலையை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு ஒரே வாரத்தில் வந்துடுச்சு, ஒரே வாரத்தில். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களையும் இயேசு சுகமாக்கினார். இப்பொழுது பிள்ளைகள் காலேஜில் படிக்கும்படி ஆண்டவர் வழி திறந்திருக்கிறார். ஆண்டவரையும் சேவிக்க கிருபை செய்திருக்கிறார். அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறி வருகிறது. உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? இயேசுப்பா, உமது பிள்ளைகள் தனக்காக அல்ல, உம் விருப்பம், உம் சித்தம் அவள் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட்டு அதன் மூலம் உமக்கு மனமகிழ்ச்சி, உமக்கு குட் பிளஷர் உண்டாகும்படி அவர் வாழ்விலே கிரியை செய்யுமப்பா, கிரியை செய்யுமப்பா, கிரியை செய்யும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும். பிள்ளைகள் நன்றாக படிக்க வைக்க அவர்களுக்கு வழி உண்டாக நீர் அவர்களுக்கு உதவி செய், உதவி செய், உதவி செய். வீடு கட்டி முடிக்க அருள் புரியுமப்பா, அருள் புரியுமப்பா, அருள் புரியுமப்பா. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் அல்போன்சா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் சிஸ்டர். God is blessing you with all the gifts of the Spirit. எவ்வளவு பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். தடைகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட வேண்டும், அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள். சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். உங்களுடைய சேவையிலே உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்களுக்கு பலத்த கிரியைகளை நடப்பித்து கனத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஊழியத்திலே பலனையும் கொடுக்கிறார். தைரியமா இருங்க சிஸ்டர் அல்போன்சா. God is blessing you richly. மரகதம், மரகதம், ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. மரகதம், கிறிஸ்துவின் ஜீவன் உங்களை நிரப்புகிறது. மறதியெல்லாம் மறைகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி உங்களை பலப்படுத்துகிறது. நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கத்தக்கதான அபிஷேகத்தினால் நிரம்புகிறீர்கள். கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படியான கிருபையும் பெறுகிறீர்கள். Thank you Jesus for your wonderful blessing. ஜீவானந்தம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிஸ்னஸை செழிக்க செய்கிறார். எனக்கும் விதமான பிஸ்னஸ் இருக்கிறதே, அதில் செழிப்பில்லையே என்று தவிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை 10 மடங்கு பெருக செய்கிறார். உங்களை உயர்த்துகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை வைக்கிறார். குடும்ப வாழ்விலும் சமாதானத்தை அனுபவிக்கும்படி செய்கிறார். எல்லாம் இளைப்பாறுதலாக இருக்கும். ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார். விடுதலையோடு வாழும்படி அருள் புரிகிறார். சங்கரலிங்கம், உங்கள் எழுத்துக்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார். God is prospering you, சங்கர்லிங்கம். அவருடைய மகிமை உங்கள் மீது இறங்குகிறது. வேத எழுத்துக்களையும் நீங்கள் பயின்று அநேகருக்கு அவர் ஆண்டவர் இயேசுவின் வெளிச்சத்தை கொண்டு வரும்படி உங்களை அவருடைய ஆவியினால் நிரப்புகிறார். அவருடைய மகிமையினாலும் ஞானத்தினாலும் நிரப்புகிறார். உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. பாலாஜி கிருஷ்ணவேணி, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். தொழிலையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறார். அபிஷேகத்தை கொடுக்கிறார். குழந்தைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மகிழச் செய்கிறார். ஸ்தோத்திர சுவாமி, ஸ்தோத்திரம். எல்லாம் மன மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளும் அது பிள்ளைகளுக்கு பாக்கியம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். ஆனந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கட்டும். கிரியை செய்து அவர்களை வழிநடத்த சுவாமி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிக்கும்படியாக டிசம்பர் 14ஆம் தேதி வானகரம் இயேசு அழைக்கிறார் வளாகத்திலே சென்னையிலே ஜெப கூட்டத்தை நடத்த போகிறோம். இது விசேஷமாக கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கிறபடினால் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் இருக்கும்.
அதோடு கூட உங்களுக்காக ஜெபமும் ஏறெடுக்கப்படும். இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள், பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள். பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிகழ்ச்சிகளும் இருக்கும். கர்த்தர் உங்களை நூறத்தினையாய் ஆசீர்வதித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக. நடைபெறும் நாள் டிசம்பர் 14, இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. இடம் இயேசு அழைக்கிறார் வானகரம் ஜெபகோபுர வளாகம், சென்னை. சென்னையில் உள்ள அனைத்து ஜெபகோபுரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு அற்புத உபவாச கூட்டத்திற்கு வந்து செல்ல காலை 8 மணி முதல் இலவச பஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் அற்புத உபவாச கூட்டம்.